என்கிட்ட எல்லாம் இருந்தது. ஏதோ கையை ஊனி கரணம் போட்டு நானே மீடியாவில் உள்ள நுழைஞ்சி போராடி கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி யூடியூப்பில் அதை பேசி இதை பேசி, உங்களில் எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு நான் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி பேசி பேசி ஒரு சின்ன ஸ்டேஜில் தொகுப்பாளர் இன்றைக்கி தமிழாசிரியர் அருமையாக பேசினார். அவரை மாதிரி அவரை பார்த்தப்ப எனக்கு என் ஞாபகம் வந்தது. எல்லா செயலும் பேசி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். எல்லாம் வந்தது. பணம் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அது எதுவுமே எனக்கு போதலை. எப்போ மாண்புமிகு முதல்வர் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு தந்தாரோ அப்போ தான் மரியாதை வந்துச்சு. நடந்து போனால் 4 பேர் கையெடுத்து கும்பிட்றாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அந்த குழந்தைங்க சொல்லுது, இவர் தான் எங்கள் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய சமூக வலைதளத்தில் குழந்தைகள் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் பிக் ப்ராப்ளம். நான் உடனே பார்க்குறேன், ஐயோ என்ன குழந்தைங்கன்னு பார்த்தா பிடி பீரியடை கட் பண்ணிட்டாங்க சார். டோன்ட் வரிப்பா, நான் சொல்கிறேன். அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்க்காக சொல்லியிருப்பாங்க, இனிமேல் பிடி பீரியட்லாம் கட் ஆகாது. அப்போ இந்த அன்பும் மரியாதையும் பாசமும் அவங்க வீட்டு மாமா கிட்ட சொல்கிற மாதிரி, சித்தப்பட்ட சொல்கிற மாதிரி அந்த குழந்தை எனக்கு சொல்லுதுன்னா அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், மரியாதை, கனிவு அதுதான் ரிட்டர்ன் பேக் ஆகுது. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க கிட்ட கனிவாக பேசுங்க. எல்லாத்தையுமே மாற்றிட்டோங்க. ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சாக அரசு பள்ளிகளையே மாற்றிட்டோம். மேடை தோறும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறான் ராஜ்மோகன். எல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக வந்துடுவாங்க. என்னுடைய டார்கெட் அவங்க கிடையாது. அங்கே ஒரு வீக்காக ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் ஸ்லோ லேர்னர். மெல்ல கற்கும் குழந்தை மட்டுமல்ல, தன் வேகத்தில் கற்கும் ஒரு குழந்தை இருந்தால் அது வேற யாரு கிடையாது, நான் தான். அது மினிஸ்டர்னு நினச்சிக்கங்க, அவரையும் இன்க்ளூசிவாக சேர்த்துக்கங்கன்னு சொல்லி கல்வியோடைய அப்ரோச்சே நாங்கள் மாற்றிருக்கிறோம். புதிய சிலபஸ் வந்துருச்சு. அடுத்தடுத்த வகுப்புகளுக்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோம். டெக்ஸ்ட் புக்கில் டெக்ஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. வண்ண படங்களும் அலங்கார வார்த்தைகளும் பார் கோட்ஸ்லாம் கொடுத்துட்டோம். குழந்தை வீட்டுக்கு போய் ஜாலியாக ஸ்கேன் பண்ணால் காணொலி வரும், கேட்பொலி வரும், மகிழ்ச்சியாக இருப்பான். பை நிறைய புத்தகத்தை புதித்துவம் சுமப்பது போல சுமந்து அந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு. நீங்கள் மகிழ்ச்சியாக வரான். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், சம்மர் வெக்கேஷன்லாம் இப்போ இன்னும் 3 நாள் லீவ் கேட்குறாங்க, 1 வாரம் லீவ் கேட்குறாங்கல்ல. நீங்கள் ஸ்கூலை நடத்துகிற விதத்தில் அந்த குழந்தை சொல்லணும், தயவு செய்து ஸ்கூலை சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள், வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்பா அம்மா தொல்லத்தாங்களே, ஸ்கூலுக்கு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், என் சாரை பார்க்கணும், மேமை பார்க்கணும்னு. அப்படி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டெல்லாம் சொல்ல வேண்டாம், அது நீங்கள் போட்டி போட்டு பயங்கரமாக பண்ணுவீங்க. ஆனால் அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்பு வேண்டுகோள், அரசு பள்ளியில் டெட்டை கிளியர் பண்ணாமல் அவ்வளோ சீக்கிரம் ஆசிரியர்கள் வந்துட முடியாது. உங்கள் சகோதரனாக கேட்குறேன், நீங்கள் இனிமேல் யாராவது ஆசிரியர் வேலைக்கு எடுத்தீங்கன்னா டெட்டு முடிச்சு லட்சக்கணக்கில் வெளில காத்திருக்கிறாங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து டெட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க என்பதையும் உரிமையோடு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்க, அந்த டீச்சர் மெரிட்டில் வந்திருப்பாங்க, அந்த குழந்தைக்கு பணம் என்பது ஒரு சுமையாக அந்த பெற்றோருக்கு மாறி இருக்காது. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக வரும், உங்கள் வகுப்புக்கு வரும்போது ஓடி வரும். அப்போ அந்த இடமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமாக மாறிடும். மகிழ்ச்சியான மனநிலை வந்துருச்சுன்னா அடுத்த எக்ஸாம்பிள் தானாக அந்த குழந்தை ஷைனாக ஆரம்பிக்கும். சுமாராக படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இப்படி மார்க் கம்மியாக வாங்கினா, உனக்கு எதுவுமே வராதா, நீ தத்தி, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குடா, சின்ன வயசுலேயும் இது நல்லா இருக்குதான்னு கேட்டு பாருங்கள். அடுத்த எக்ஸாமில் 2 மார்க் குழந்தை அதிகமாகும். உன்னுடைய மேத்து நல்லா இருக்கு, டக்கு டக்குன்னு மற்றவங்களோட வேகமாக நீ போடுறியே, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதும்போது நல்லா எழுதுமா, ரீகால் பண்ணி எழுதுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்த எக்ஸாமில் ஒரு 4 மார்க் நல்லா வாங்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை கொண்டு வாங்க. அந்த குழந்தைகிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசி மன மகிழ்ச்சிக்குரிய இடமா மாற்றிட்டீங்கன்னா, நான் போகும் இடமெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு கலாமை இந்த தமிழ் மண் ஈன்றெடுத்தது. அரசு பள்ளியில் படித்து பல தனியார் பள்ளிகளுக்கு விருந்தினராக சென்று தமிழ்நாடினுடைய குழந்தை அந்த அப்துல் கலாம்ன்ற ஒரு குழந்தை தேசத்துக்கு கொடுத்தோம். நான் சொன்னதையெல்லாம், உங்கள் சகோதரன் சொன்னதையெல்லாம் நீங்களும் செய்தார். அடுத்த அப்துல் கலாம் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கூட வரலாம், இதே மேடையில் பேசலாம் இல்லையா? எனவே அன்பிற்குரியவர்களே, இது பொன்னாள், இது நன்னாள். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேசி உங்களுடைய மொமெண்ட்டை வீணடிக்க விரும்பல. மார்க் மை வேர்ட்ஸ், இனி பை மெரிட் தான். நீங்கள் எல்லா ரூல்ஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி கரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அங்கே இருக்கிற சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசியல் தரகருக்கும் ₹1 கூட தராமலே உங்களுக்கு வேணுங்கின்ற உங்களுக்கு தேவையானது உங்கள் சான்றிதழ்கள் கைக்கு வரும். ஜூலை 1 முதல் அனைத்துமே ஆன்லைனில் மாற்றப்படுகிறது. எந்த மனிதர்களினுடைய தலையீடும் இல்லாமல் இருக்கும். நான் உங்களிடம் வேண்டுகோள் வைத்த விஷயங்களையும் நீங்கள் செவிமடுத்து அதை சாத்தியப்படுத்துங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாடை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடை, மற்ற மாநிலங்களை விட முன்னணியில் இருக்கிற தமிழ்நாட்டை
மற்ற நாடுகளை விட, தேசங்களை விட முன்னணியில் இருக்கிற கல்வியின் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சார்பில் கேட்டு விடைபெறுகிறேன்.